श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमः भुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தமம் உத்தர சதகம் 83வது ஸ்லோகம். போன 4 ஸ்லோகங்களில் ஸ்ருதி வாக்கியங்களை எடுத்து அந்த வாக்கியத்தையே ஏறக்குறைய அதே வரியுடன் சுவாமி ஸ்தோத்திரம் செய்து அனுபவித்தார். 83வது ஸ்லோகம் பகவத்கீதையை ரெஃபர் பண்ணி ஆச்சரியமான ஸ்லோகம். ஆர்த்திம் திதீர்ஷுரத ரங்கபதே தனாயன் ஆத்மம் பரி விவிதிஷு நிஜதாஸ்ய காம்யன் ஞானீத்யமூன் சமமதா சமமத்யுதாரான் கீதாசுதேவ பவதாஸ்ரயணோபகாரான் ஆர்த்திம் திதீர்ஷுரதரங்கபதே தனாயன் ஆத்மம் பரிஹி விவிதிஷு நிஜதாஸ்ய காம்யன் ஞானீத்யமூன் சமமதாக சமமத்யுதாரான் கீதாசுதேவ பவத் ஆஸ்ரயண உபாகாரான் பவத் ஆஸ்ரயண உபகாரான் என்கிறார். ஆர்த்திம் திதூர்ஷுரத ரங்கபதே, திருவரங்கனே, செல்வங்களை இழந்து அவற்றை மீண்டும் அடைய எண்ணுபவர்கள் ஆர்த்தர்கள். செல்வங்களை இழந்து அவற்றை மீண்டும் அடைய எண்ணுபவர்கள் ஆர்த்தர்கள். புதிதாக செல்வம் பெற எண்ணுபவர்கள் அப்படி இன்னொருத்தர் இருப்பா. ஒருத்தருக்கு செல்வமே இருக்காது, ஆனால் புதிதாக செல்வம் வேணும். இன்னொருத்தருக்கு செல்வம் இருந்தது, ஆனால் இன்னும் அதிகமாக வேணும். இல்லை அது இழந்து விட்டார்கள், அது மறுபடியும் வேணும். 3வது, ஆத்மாவுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொள்ள எண்ணுபவர்கள். ஜீவாத்மாவின் உண்மையான தன்மையை அறிந்து கொள்ள எண்ணுபவர்கள். அதை தரிசனம் செய்ய வேண்டும், ஜீவாத்ம சாட்சா்காரம் பண்ண வேண்டும் என்று எண்ணுபவர்கள். ஆத்மாவை பற்றி அறிந்து அந்த ஆத்மாவின் இயல்பான தன்மையாகிய இந்த ஆத்மா பரம்பொருளுக்கே தாசன், சேஷன், அடிமை என்று இருக்கும் ஞானிகள். இப்படி 4 1 செல்வங்களை இழந்து அவற்றை மீண்டும் அடைய எண்ணுபவர்கள். 2 புதிதாக செல்வம் பெற வேண்டுபவர்கள். 3 ஜீவாத்மாவின் உண்மையான தன்மையை அறிந்து கொள்ள எண்ணுபவர்கள். 4 அந்த ஆத்மாவை பற்றி அறிந்து அந்த ஆத்மாவின் இயல்பான தன்மையாகிய ஆத்மா பரம்பொருளுக்கே அடிமை என்றிருக்கும் ஞானிகள் ஆகியோர் 4 தங்கள் விருப்பங்களுக்காக உன்னை அடிபணிவதையே மார்க்கம் என்று கொள்கிறார்கள். உன்னை பணிவது, உன்னை செவிப்பதே மார்க்கம் என்று வழி என்று கொள்கிறார்கள். இப்படியாக புண்ணியம் செய்த இவர்களை பற்றி தெளிவாக வேறுபடுத்தி ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூற திருவுள்ளம் கொண்டாய் போலும் என்கிறார் சுவாமி. ஸ்ரீமத் பகவத்கீதையில் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தின அர்ஜுனா ஆர்த்த ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப என்கிறார். புண்ணியம் நிறைந்தவர்கள் 4 வகைப்படுபவர்கள். இவர்கள் என்னையே சரணம் என்று புகுந்து என்னை உபாசிக்கிறார்கள். செல்வம் இழந்து வருத்தத்தில் உள்ளவர்கள் ஆர்த்தா. ஞானம் பெற விரும்புபவர்கள் ஜிக்ஞாசு. செல்வம் பெற விரும்புபவர்கள், புதிதாக செல்வம் பெற விரும்புபவர்கள் அர்த்தார்த்தி. என்னை உணர்ந்தவர்கள் ஞானி. இப்படி கண்ணன் கூறியதை இங்கு அருளி செய்கிறார் பட்டர். அதாவது பகவத்கீதை 7வது அத்தியாயத்தில் 4 வகை மக்கள் என்னை பற்றுகிறார்கள் என்கிறான் கண்ணன். ஆர்த்தகா, ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானி என்று. இழந்த செல்வத்தை மீண்டும் பெற விரும்புவான் என்ன, புதிதாக செல்வத்தை பெற விரும்புபவன் என்ன, ஆத்மானுபவமாகிய கைவல்யத்தை பெற விரும்பும் ஜிக்ஞாசு என்ன,
தனது சொரூபத்திற்கேற்ற அடிமை பூண்டிருத்தலையே விரும்பக்கூடிய ஞானி என்ன இந்த நால்வரையும் வேறுபாடு இல்லாமல் மிகவும் கொடைவள்ளலாக கருதுகிறார் கண்ணன். தேவரீர் அவர்களை கொடைவள்ளல் என்று கூறினீரே எம்பெருமானே. ரங்கநாதா, உலகில் கொடுப்பவர்களைத்தான் கொடைவள்ளல் என்று கூறுவார்கள். இங்கே பெற்றுக்கொள்பவர்களை உதாரர் கொடைவள்ளல் என்று சொல்கிறாரே, இது எப்படி பொருந்தும்? அதற்கும் விடை அளிக்கிறார். அல்ப பலன்களையோ பெரிய பலன்களையோ விரும்புபவர்கள் வேறிடம் தேடிச் செல்லாமல் தன்னிடம் வந்து பணிந்து தன்னை சேவித்து தன்னிடத்தில் யாசித்து பெறுகிறார்களாதலால் அவர்களுடைய ஆயுதாரியத்தை எனக்கு தானமாக கொடுப்பதால் அவர்கள் உதாரர் என்கிறார். அதாவது அவர்கள் தன்னிடம் வந்து வேண்டாட்டா தன்னுடைய சர்வ பலத்துவம் சக்தி வீணாகிவிடும் இல்லையா? அவர் தன்னிடம் வந்து கண்ணனிடம் வந்து வேண்டவில்லை என்றால் தான எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்பது மீதி பேருக்கு தெரியாது. இப்படி என்னுடைய சர்வபலத்துவ சக்தியை அவர்கள் காண்பிக்கிறார்கள் என்பதால் அவர்கள் வள்ளல்கள் என்று அனுபவிக்கிறார் கண்ணன் கீதாச்சாரியன். அதை இங்கே பட்டர் அனுபவிக்கிறார். ஆர்த்திம் திதிர்ஷுரத ரங்கபதே தனாயன் ஆத்மம் பரிஹி விவிதிஷு நிஜதாஸ்ய காமன் ஞானீத்யமூன் சமமதா சமமத்யுதாரான் கீதாசுதேவ பவதாஸ்ரயண உபகாரான் தேவா, எங்கும் எப்போதும் பிரகாசிக்கும் ரங்கபதியே ஸ்ரீரங்கநாதனே, திருவரங்கமுடையானே, பவத் ஆஸ்ரயண உபகாரான், தேவரீரை ஆசிரயித்தவர்கள் தேவரீரை அடிபணிந்தவர்கள் என்ற உபகாரம் உடையவர்களாய் உள்ளவர்கள், தேவரீரை அடிபணிந்தவர்கள் என்ற உபகாரம் உடையவர்களாய், ஆர்த்திம் இழந்த செல்வத்தை, திதீர்ஷு மீண்டும் அடைய விரும்புபவர் என்ன, தனாயன் பிறவி முதற்கொண்டு செல்வம் காணாத ஏழையாயிருந்து செல்வத்தை அடைய விரும்புபவர் என்ன, ஆத்மம் பரிஹி பகவத் அனுபவத்தை நீக்கி தன் ஒருவனையே அனுபவிக்க வேண்டும், ஆத்மாவையே அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பிய விவிதிஷு ஜிக்ஞாசு எனப்பட்ட கைவல்யார்த்தி என்ன, நிஜதாஸ்ய காமன் ஸ்வரூபத்திற்கு ஏற்ற பகவானின் சேஷவிருத்தியை கைங்கரியங்களை விரும்புபவனான ஞானி நிறைஞானியான மோக்ஷார்த்தி என்ன. இந்த நால்வரும் இதி என்ற அமோன் இந்த நால்வர்களை இவர்களை சமம் ஈக்குவலா வாசியர வித்தியாசமில்லாமல் கீதாசு ஸ்ரீமத் பகவத்கீதையில் உதாரா சர்வ ஏவைத்தே என்று மிகவும் வாரி வழங்குபவராக சமமதாக திருவுள்ளப்பட்டீரே தேவரீர். பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருத்தினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப என்று அருளினதை இந்த ஸ்லோகத்தில் விளக்கி அருளுகிறார். பரதர்ஷபா, அர்ஜுனா, ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி 4 பேர். இதில் ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி மோக்ஷார்த்தி என்று 3 வகையோர் பகவானையே ஆசிரயித்து அவரவர் விரும்பியதை பெறுகின்றனர். ஸ்வல்பமான அல்பமான அஸ்திரமான அழியக்கூடிய ஐஸ்வர்யத்தை ஒரு சில தேவதைகள் தான் கொடுக்க முடியும், கொடுக்கக்கூடும். அதுவும் மயைவ விகிதான் ஹிதான் என்று பகவான் கண்ணனே அருளியிருக்கிறான். அதாவது அந்த தேவதைகள் மூலம் அந்த தேவதைகளை வழிபடுபவர்களுக்கு அந்த தேவதைகள் கொடுக்கும் அல்ப பலன்கள் கண்ணன் தான் அவர்கள் மூலமாக கொடுக்க விட்டது. கண்ணன் தான் அவர்கள் மூலமாக கொடுக்கிறான். கண்ணன் தான் அவர்களுடைய அந்தர்யாமியாக இருந்து அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறான். இதெல்லாம் சாஸ்திரவசியர்களுக்கு தெரியும். இதில் ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி மோட்சார்த்தி 3 பேர். ஐஸ்வர்யார்த்தி ஐஸ்வர்யம் ஆசைப்படுபவர்கள் 2 பேர். அதில் 2 வகை. ஒன்று, ஏற்கனவே செல்வ செழிப்புடன் வாழ்ந்து ஏதோ ஒரு காரணத்தால் செல்வம் இழந்து வாழ்ந்து கெட்ட நிலையில் மீண்டும் செல்வம் வேண்டுபவர் ஒரு வகை, குபேரனை போன்றவர்கள்.
செல்வத்துக்கு அதிபதியாக இருந்த அவன் அவனுடைய மாற்றான் தாயின் மகனான ராவணனிடம் பரிபவப்பட்டு செல்வங்களை எல்லாம் ராவணனிடம் இழந்து மீண்டும் பெரிய பிராட்டியாரை பிரார்த்தித்து செல்வத்துக்கு அதிபதியானதாய் புராணம் சொல்கிறது. இவர்கள்லாம் நஷ்ட ஐஸ்வர்ய காமர், அதாவது ஐஸ்வர்யம் நஷ்டமானப்புறம் அதை ஆசைப்படுபவர்கள். இன்னொன்று, செல்வமே இல்லாமல் ஏழையாக இருப்பவர்கள், செல்வத்தை ஆசைப்படுபவர்கள், குச்சேலரை போன்றவர்கள். பிறவிலேயே தரித்திரனான இவர் கண்ணபிரானின் திருவருளால் குபேரனை விட மேலான சாத்வீகமான சம்பத்தை பெற்று பெரும் வள்ளலாக இருந்ததாக அது புராணம் கூறுகிறது. இப்படி இருப்பவர் 2 வகையைச் சேர்ந்தவர்களும் ஐஸ்வர்யார்த்திகள், ஐஸ்வர்யத்தை ஆசைப்படுபவர்கள். பரமாத்மா அனுபவம் கொஞ்சம் கூட இல்லாத கேவல ஆத்மார்த்த அனுபவம் இருந்தால் போரும் என்று அதற்காக பகவானையே உபாயமாக கொண்டு ஜீவாத்மாவை உபாசிப்பவர்களும் உண்டு. பகவானே அவர்கள் பலனாக கொள்ளவில்லை, உபேயனாக கொள்ளவில்லை. ஆனால் மோட்சார்த்திகள் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், பக்தியையோ சரணாகதியையோ உபாயமாக கொண்டு வழியாக கொண்டு பகவானையே பலனாக விரும்புபவர்கள். இப்படி ஐஸ்வர்யார்த்திகள் இருவர், கைவல்யார்த்தி, மோட்சார்த்தி என்ற 4வரும் உதாரர்கள் என்கிறான் கண்ணன். உதாரா சர்வையே வைத்தே, உலகில் வாரி வழங்கும் வள்ளலை என்றோ உதாரன்னு சொல்லுவா. இங்கே எப்படி பொருந்தும் என்றால், செல்வத்தை தானம் மூலம் பெற்று வருபவர்களை கண்டு அவர்கள் மூலமாய் வாரி வழங்குபவரின் பெருமைகள் வெளி உலகுக்கு தெரிகிறதாம். அதாவது ஒருத்தர்கிட்டேருந்து அடியேன் ஒரு 1 மில்லியன் ருபீஸ் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வழியில் வரவாளுக்கு கேட்டால், ஏதாவது கேட்டால் அவளுக்கு ஒரு 1000மோ 10,000மோ லட்சமோ நான் கொட்டுன்னு வரேன். அப்போ அவள் கேட்பா, தேவரீருக்கு எப்படி கிடச்சிதுன்னா, அங்கே போம், அவர் வாரி வழங்குறார் அப்படின்னு. அதனால் அவருக்கு இவர்கள் மூலம் வெளி உலகுக்கு தெரிகிறது அவருடைய பெருமை. அதனால் எனக்கு இந்த பெருமையை தரும் அவர்கள் வள்ளல்கள், உதாரர்கள் என்கிறான் கண்ணன். பவதாஸ்ரயன உபகாரம், எம்பெருமானை ஆசிரியிப்பதே அவருக்கு இவர்கள் பண்ண உபகாரம் என்றபடி கண்ணனுக்கு இவர்கள் பண்ண உபகாரமா, எம்பெருமானை ஆசிரியிக்கிறதே. இவ்வளவு அழகாக இதை அனுபவிக்கிறார் பட்டர். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளை சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.